லக்கணத்திற்கு 2ஆம் இடத்தில் ராகு பகவான் இருப்பதும் வெண்மை நிற புள்ளிகள் தோன்றுதலும் வெண்குஷ்டம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நோயும் உண்மையா? அன்பார்ந்த சுதர்சன அஸ்ட்ராலஜி ரெமிடிஸ் நேயர்களே, எனது பணிவான வணக்கங்கள். லக்கணத்துக்கு 2இல் ராகு இருப்பது எவ்வளவு பெரிய மேதையாக இருந்தாலும் சரி, உடல் அழகானவர்களாக இருந்தாலும் சரி, எவ்வளவு தெய்வீகத்தன்மை பொருத்தியவர்களாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக உடம்பிலே ஒயிட் விழுந்து விடுகின்றது. அது திட்டாக விழுதா, ரவுண்டாக புள்ளியாக விழுதா, இல்லை சர்ப்பம் மாதிரி அது உடம்பு பூரா மேலே பரவுதா, இதுக்கு சில உணவுகளை தவறுங்கன்னு டாக்டர் சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு குறை சொல்லுகின்றார்கள். ஆனால் லக்கணத்திற்கு 2ஆம் இடத்தில் எந்த ஜாதகதாருக்கு ராகு இருந்தாலும் கண்டிப்பாக அவர்களுக்கு வெண்குஷ்டம் என்னும் நோய் வருகிறது. இது கைகளிலே வரலாம், இந்த டிப்ஸ்களில் வரலாம், கால் பாதங்களில் வரலாம், சிலருக்கு முகத்தில் வரலாம், சிலருக்கு ஐசைட்டை சுற்றி வரலாம், சிலருக்கு உதட்டில் வரலாம். இது என்ன பரம்பரை நோயாக கிடையாது. ராகு என்பவன் ஒரு அருமையான கிரகம். அந்த ராகுவை பயன்படுத்த தெரியாமல் பயன்படுத்தி அந்த ராகுவால் சில காரியங்கள் சாதிச்சிருப்பாங்க. அந்த ராகுவால் என்ன சாதிச்சிருப்பாங்க? பணம் வர வச்சுருப்பாங்க. அதுக்கு பொன் ராகுன்னு பேர். அந்த ராகு எப்போப்பெல்லாம் மஞ்சப்பால் அபிஷேகம் பண்ணி அதுக்கு தேவையான ஒரே ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, பச்சை கற்பூரத்தையும் பன்னீரையும் கலந்து அதுக்கு முன்னாடி வச்சு அஷ்டநாக ஜெபம் படிப்பாங்க. அஷ்டநாக ஜெபம் படிக்கும்போது சங்கவாளாய, குளிகாய, கார்கோடாய, தச்சா இப்படி வரும். ஆனால் இந்த 108 தடவை படிச்சுட்டு அந்த பச்சை கற்பூர தண்ணி எடுத்து சிறிதாக குடிக்கும்போது இந்த லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துல ராகு இருப்பவங்களுக்கு முன்னோர்கள் எப்படி இருந்திருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, நல்ல சர்ப்பம் தெய்வமாக நின்று அவங்களுக்கு பதில் சொல்லியிருக்கும். இதை நான் எப்போ பார்த்தேன்னா, ஒரு பெரிய பரம்பரை பணக்காரங்க அவங்க வீட்டில் ஒரு வைர நகையை விற்க போனால் எப்போ வந்தாலும் அவங்க பாம்பு படுத்துக்கிறது, அவங்க இரும்பெட்டியில் படுத்துக்கிறது. அந்த வைர நகை எங்கே எடுத்துகிட்டு போனாலும் அங்கே வந்துடுது, கண்டுபிடிக்க முடியல. ஆனால் அதுக்கு காலிக்கு முன்னாடி சின்ன பெட்டி செஞ்சு அதில் வச்சு உபாயம் பண்ணோம். ஆனால் அந்த நகையை விற்றுட்டாங்க. ஆனால் அவங்க யூட்ரஸ் அன்றைக்கி நைட்டே எடுக்கப்பட்டுருச்சு. ஏகாவலி சொல்லணும்னா, லக்கணத்துக்கு 2இல் ராகு இருந்தால் வெண்குஷ்டம் சம்மந்தப்பட்டதெல்லாம் பரம்பரை நோயா இல்லை. அந்த மாதிரி வரக்கூடிய ஆப்ஷன்ஸே ராகு தான். அதுக்கு என்ன செய்யணும்? ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு 108 வெள்ளருக்கும் பூ எடுத்து சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு அர்ச்சனை பண்ணி அதை மாலையாக போட்டு 12 மணிக்குள்ளே செய்யணும். அதுபோக ஒரு வெள்ளருக்க இலையை எடுத்து அதில் ஒரு 4 இலையை வச்சு அது மேலே தயிர் சாதத்தை வச்சு கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த ராகுனுடைய தோஷமும் குறைகின்றது. அந்த வெண்குஷ்டம் அந்த நோய் அவங்க உடம்பு விட்டு மாறுது. அவங்களால உணவு பழக்க வழக்கங்கள் அவங்களுடைய செயல்பாடுகளே வித்தியாசமாக மாறுது. அப்போ அவங்க கண் மூடி திறக்கும்போது, கண்ணை டப்புன்னு மூடி திறக்கும்போது பாருங்கள், அவங்களுக்கு ஒரு ஃப்ளிக்கரிங் இருந்துக்கிட்டே இருக்கும். அதிலே கண்டுபிடிச்சிடலாம் அந்த நோய் கூடுது குறையுதுங்கிறத. அப்படி ஒரு நிலை வராமல் இருக்க வெள்ளருக்கம் பூவும் சிவபெருமான் வழிபாடும் ஞாயிற்றுக்கிழமையும் தயிர் சாதம் உணவும் மிகச்சால சிறந்தது. அப்போ அந்த லக்கணத்துக்கு 2இல் யார் ராகு இருந்தாலும் ஒயிட் சம்மந்தப்பட்ட நோயால் பாதிக்கப்படுறாங்க, வெண்குஷ்டத்தால் பாதிக்கப்படுறாங்க. இதிலிருந்து நிவர்த்தி செய்து கொள்வீர்கள்.